ஸோ நாங்கள் இந்தியா வீடியோவில் வந்து என்ன எங்களோட சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடியில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் வந்து என்ன பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தோம். ஸோ பார்ட் 1ல வந்து என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எங்கள் டேட்டா அனாலிசிஸ் தேவையான டேட்டா வந்து என்ன ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் இல்லைன்னு டேட்டா க்ளீன் பண்ணி மோடிஃபை பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூ ரிமூவ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணி வந்து என்ன அந்த பார்ட் வந்து என்ன பார்ட் 1ல வந்து செய்யணும். ஸோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனோட செக் பண்ணி பண்ணுவோம். பார்ட் 2ல வந்து என்ன விச் இஸ் த பெஸ்ட் மந்த் ஃபார் மேக்ஸிமம் சேல்ஸ் ஃபார் சேல்ஸ், மேக்ஸிமம் சேல்ஸ், அதாவது மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து இந்த மந்த்ல நடந்தது, அதுக்கான பெஸ்ட் மந்த் இதுன்னு கண்டுபிடிச்சோம். அகைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்ட் 3ல வந்து எங்களை லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம் என்ன விச் சிட்டி ஆஸ் அ மேக்ஸிமம் ஆர்டர், எந்த சிட்டில வந்து மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் இருக்குன்னு என்ன லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். கண்டுபிடிச்சு சான் பிரான்சிஸ்கோல என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து போயிருக்கான்னு பார்த்தோம், இந்த பைக்ராஃப் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்தியன் வீடியோல நாங்கள் பார்க்க போறது என்ன விச் ப்ராடக்ட் சோல்ட் த மோஸ்ட், அது எந்த ப்ராடக்ட் வந்து என்ன மேக்ஸிமம் சோல்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு நான் சிவானு என்னோட சேனலில் வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள வரும். ஸோ வாட் ப்ராடக்ட் சோல்ட் த மோஸ்ட் அண்ட் வை. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா சோல்டானா ஒரு பேசிக்காக அதுக்கு என்ன ரீசன், என்ன காரணமாக இருக்கும். ஸோ த பெஸ்ட் காமன் ரீசன் ஒன்று வந்து அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து என்ன நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாரும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் போகிறீங்க, கட்டாயம் ரிவ்யூ பார்ப்பீங்க. அந்த மொபைல் ஃபோனோட ரிவ்யூ, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணி அப்போ ரிவ்யூ நல்லா இருந்தா என்ன உங்களுக்கு ஒரு என்ன அந்த போனை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். சேம் டைம் என்ன நீங்க ரிவ்யூ மட்டும் பார்க்க முடியும், சேம் டைம் ப்ரைஸ் வந்து பார்ப்பீங்க. என்ன கட்டாயம் இருக்கும் ப்ரைஸ் வந்து இப்போ உங்களோட பட்ஜெட், நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சிருப்போம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் அதை மாதிரி ப்ரைஸும் வந்து என்ன லோவா இருக்கும், லோவா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நல்லா இருந்து அந்த கட்டாயம் நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ அதாவது ஒரு காமன் ரீசன் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா மேக்ஸிமம் சோல்டா இருக்குன்னா ஒரு பேசிக் ரீசன் அந்த ரெண்டு தான் எனக்கு ஒரு ரிவ்யூ இருக்கு. மற்ற லோ பிரைஸ் இல்லை அஃபோர்டபுள் பிரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் செட் ஆகுது, அங்கே அனாலிசிஸ் அங்கே கேஸ் ஸ்டடியும் செட் ஆகுது. இந்த வீடியோல என்ன டீப்பா பார்த்து. ஸோ முதல்ல என்ன செய்ய போறோம், டேட்டா ஃப்ரேம் நான் வளமையாக ஒர்க் பண்ற சேம் டேட்டா செட்ல ஒர்க் பண்றோம். டேட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளும். ஹெட் 1 டேட்டா ஃப்ரேம் பார்த்துரும். பார்த்தோம்னா என்ன நான் முதல்ல ஆர்வம் மட்டும் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் 1 கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டேட்டா செட் இருக்கு. சரி, எங்களோட டேட்டா செட் வந்து இதான் எங்களோட டேட்டா செட். ஓகே, இதில் போய் தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் குளம்ல ஒர்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் குளம் ஆல்ரெடி இருக்குது. எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் ஆயிருக்குன்றதை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் ப்ராடக்ட் சோல்டா எவ்வளோ ப்ராடக்ட் சோல்டா இருக்குன்னு என்ன இங்கே வந்து நாங்கள் குரூப் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குரூப் ஏதாவது பெண்டாஸில் குரூப் ரொம்ப ரொம்ப பாப்புலர் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க வந்து குரூப் பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பார்த்துட்டு இருக்கீங்களா, என்னோட பேண்டாசிஸ்ல வந்து குரூப் பைக்கு சிங்கிள் தனி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லாட்டி என்ன பிளேலிஸ்ட் செக் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ இங்க வந்து நாங்க ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்குன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் கொலம் ஆல்ரெடி எங்களோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்குது. ஸோ நான் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி என்ன குரூப்பை எடுக்க போறேன். குரூப்பை எடுக்க தெரியும் நான் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி தான் நாங்கள் குரூப்பை எடுப்போம். ஸோ இங்க வந்து நான் ப்ராடக்ட் கொலமோட நேம் இதில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ எங்களுக்கு என்னது ப்ராடக்ட் வந்து சோல்ட் ஆயிருக்கு. அப்போ கவுண்டா கண்டுபிடிக்கும் எவ்வளோ ப்ராடக்ட், பட் ப்ராடக்ட் சோல்டு மோஸ்ட், எந்த ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்கு அதிகமாக மோஸ்ட் சேல்ஸ் ஆயிருக்குன்ற எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு கவுண்ட் இல்லாட்டி எவ்வளவு குவான்டிட்டி சோல்வ் ஆயிருக்கு. அப்போ குவான்டிட்டி ஆர்டர் உள்ள ஒன்று அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அது எப்படிங்க குரூப் பைல ஒன்று வரும்னா என்ன இங்கே வந்து என்ன அக்ரிகேஷன்ன்றது என்ன கொமனா வந்து பேசிக் அக்ரிகேஷன் வந்து மீன், மீடியம், மேக்ஸிமம், சம், கவுண்ட் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து என்ன இந்த குரூப் பையோட சேர்த்து ஒர்க் பண்ணணும்னா கட்டாயம் ஒரு நியூமெரிக்கல் குழமையும் கொண்டு வரும். அந்த நியூமெரிக்கல் குழம்பு உள்ள கொண்டு வரது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன செய்யணும் கோல் வந்து இந்த குரூப் பைல வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி. இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இல்லை வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கோ. அது சிங்கிள் குழம்பு இல்லை மல்டிபிள் குழம்புக்கே டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அகைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்க வந்து அக்ரிகேஷனுக்குள்ள வந்து இந்த ஏஜிஜி ஒன்றுமே இல்லை, அக்ரிகேஷன் பிடிக்கும். அதுக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்கள் எங்களோட அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா என்ன இப்படி கீ கீ வேல்யூ டிக்ஷனரி ஸ்டைலோட இருக்கும், இல்லாட்டி ஜேசன் அந்த மாதிரி எஸ் உங்களுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மெட்ல இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து நாங்களுக்கு தேவையான கவுண்ட் தேவைக்கு நான் இங்கே என்னத்தை கொடுக்க போகிறோம்னா சம்மன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்க போகிறோம். ஸோ சம்மன்றது வந்து ஒன்றுமே இல்லை, என்ன டோட்டலாக கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது. இப்போ எங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஆர்டர் இந்த குழம்புங்களுக்கு தேவை ஏன் எங்களுக்கு தேவை எங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்குன்றீங்க அந்த ப்ராடக்ட் இந்த கவுண்டை வந்து என்ன சம் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே என்ன செய்யணும்னா இந்த குழம்பை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு என்ன கொட்டேஷன் மார்க்கில் வந்து அந்த காலம் நேமாக கொடுக்குறேன். சரியா? ஸோ இங்கே கொடுத்துட்டு இதுக்கு நாங்கள் என்ன அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம்னா சம்மண்ட் ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சம்மண்ட் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன அட் பண்ணுறது. இந்த கொமனா வந்து இந்த டோட்டலாக கவுண்ட் பண்ணி சம் பண்ற மாதிரி இப்போ கூட்டுறது அவ்வளோ வரும். ஸோ அதோட வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ண போகிறோம். என்ன இந்த ப்ரைஸ் ஈஜென்ட் குழம்பு ப்ரைஸ் ஈஜென்ட் குழம்பு இப்போ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி
சார்ஜிங் கேபிள் இருக்கு. குவான்டிட்டி 2 அதில் வந்து நான் 2 ஆர்டர் போட்டிருக்கேன். 2 அந்த ப்ராடக்ட்டில் 2 ஆர்டர் போயிருக்கு. பட் ஒரு ஆர்டர்ன்ற பிரைஸ் என்ன, ஒரு ப்ராடக்ட்டின் பிரைஸ் வந்து என்ன 11.95 போட்டிருக்கு. அப்போ நாங்கள் வந்து என்ன அந்த குவான்டிட்டி ஆர்டர் என்ன அந்த பிரைஸ் ஈச் இருக்குல்ல, அந்த குழம்பையும் வந்து என்ன நாங்கள் சம்மரைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏனெண்டா வந்து லேட்டராக வந்து நாங்கள் விஷுவலைசேஷன் பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ அந்த பர்பஸுக்கான இந்த பிரைஸையும் போட போய் என்ன அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு பர்பஸுக்கான நான் பிரைஸ் ஈச் குழம்பு என்ன உள்ள கொண்டு வரோம். பிரைஸ் ஈச் இங்க வந்து என்ன செய்ய போறோம்டா என்ன மீன் பிரைஸா கண்டுபிடிக்க சொல்றோம். மீன் என்னல ஆவரேஜ் பிரைஸ் ஒரு ஒன்று சரி. ஸோ இதான் என்ன எங்கட வந்து குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கணும் எரர் வருதான்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது என்ன இந்த குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டி நான் எனக்கு குரூப் பை வந்து ப்ரொடக்டை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணாங்களா. அப்போ உங்களுக்கு தெரியும் குரூப் பை ப்ரொடக்டை பேஸ் பண்ணி அது ஒரு ப்ரொடக்டை எடுத்து அந்த ப்ரொடக்ட் வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அந்த கவுண்ட் எடுத்துருக்கேன். ஏன்னா கவுண்ட் எடுத்து தான் சம் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துனாங்க. அடுத்தது வந்து ப்ரைஸ் ஈச் குளம் கொடுத்துருந்தா அதெல்லாம் ப்ரைஸ் ஈச் குளம் வந்துருக்கு. அங்கே என்ன மீனண்டா இல்லை மீனண்டா என்ன ஒன்றுமே இல்லை. அந்த ஆவரேஜ் ப்ரைஸை வந்துட்டு அந்த ப்ரொடக்ட் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து கொடுக்கணும். ஆவரேஜ் ப்ரைஸ் இவ்வளோ டோட்டலாக வந்து இந்த ப்ரொடக்ட் வந்து 4126 ப்ரொடக்ட் சோல்ட் ஆயிருக்கு. அப்போ சிங்கிள் ப்ராடக்ட் அந்த ஆவரேஜ் பிரைஸ் என்ன ஒரு ப்ராடக்ட் ஆவரேஜா வந்து என்ன அந்த ஒரு ப்ராடக்ட் ஆவரேஜா எவ்வளவு ரூபிக்கு இல்லை எவ்வளவு ருபீஸுக்கு வந்து என்ன சேல்ஸ் ஆயிருக்கிறது வந்து இது இந்த குளம் சொல்ல போகுது. அதுக்காண்டி தான் என்ன 2 அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் ஆப்பில் வந்து 2 குளம் கொடுத்து குவான்டிட்டி ஆர்டர் அடுத்து பிரைஸ். இப்போ அதில் என்ன என்ன மேத்தமெட்டிக்கல் இல்லாட்டி கால்குலேஷன் பண்ண போகிறோன்றத சவுண்டு சம் கொடுத்தா சம் டோட்டலாக கவுண்ட் பண்ணி சொல்லும் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல் சோல்ட் ஆயிருக்குன்ட்டு. அப்புறம் அந்த சோல்ட் ஆகின ஒவ்வொரு ப்ராடக்ட் பிரைஸையும் வந்து அப்படின்னு ஒரு குளம்ல விடுது. ஸோ இதான் என்ன குரூப். ஸோ இந்த குரூப்பை ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்பில் வந்து நாங்கள் என்ன ப்ராடக்ட் சோல் கவுண்ட் எடுத்து இப்போ போய் நான் என்ன செய்ய போறேன்டா இதை வந்து நாங்கள் ஈஸியாக வந்து இனிமே ஃபர்தரா விஷுவலைஸ் பண்ண ஓகே இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு விளாங்க இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அதிகமாக செய்யலாம்னு இந்த கவுண்டை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிளே பேட்டரியை பார்க்கும்போது என்ன இதான் என்ன அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு என்ன 30,986. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா டபுள் ஏ பேட்டரிஸ் இந்த 2 தான் அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நாங்கள் இனிமேல் விஷுவல் ஸ்டைலில் பார்ப்போம். விஷுவல் ஸ்டைலில் பார்க்கறதுக்கான என்ன ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் அப்ரோச் வரோம். ஸோ அதுக்கு முன்னா என்ன இதை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். என்ன எங்கள் டேட்டா விஷுவலைசேஷனுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறோம் இந்த டேட்டா. ஸோ அதுக்காண்டி என்ன டேட்டா ஒரு வேரியபிள் நேம் மட்டும் கொடுக்குறேன் ப்ரொடெக்ட் எஃப் கொடுத்துட்டு சரி எனக்கு கொஞ்சம் அதே ஒன்றுமே இல்லை சேம் எங்களுக்கு வந்து இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட்டில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை. அது இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணிக்கணும் ப்ரொடக்ட் இஎஃப் இந்த ப்ரொடக்ட் டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரொடக்ட் டேட்டா ஃப்ரேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணிங்க. ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் டேட்டா விஷுவலைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்து 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்று வந்து குவான்டிட்டியோட அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டியோட இருக்கு எவ்வளோ கவுண்ட் அது எத்தனை எவ்வளோ நேரம் இந்த ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்கு எத்தனை நேரம் இந்த எத்தனை எவ்வளோ நேரம் சோல்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து இந்த ப்ரைஸ். அப்போ நான் வந்து இங்கே இந்த டேட்டா விஷுவலைசேஷனில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இதில் இந்த ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கு தான் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு தான் இந்த ப்ரைஸுக்கும் எவ்வளவு குவான்டிட்டியோட அந்த ஆர்டர் பண்ணின கவுண்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்றதை நான் செக் பண்ண போறேன். அப்போ இந்த 2 ஒன்று வந்து குவான்டிட்டி ஆர்டர் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு ஆர்டர் ஆயிருக்கு அந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு சோல்ட் ஆயிருக்கு அந்த ப்ராடக்ட் எத்தனை கவுண்ட் சோல்ட் ஆயிருக்குன்றதுக்கும் அந்த சோல்ட் ஆகிற கவுண்ட்டுக்கும் அதே நேரம் அந்த ப்ராடக்ட் பிரைஸுக்கும் எது ரிலேஷன்ஷிப் இருக்கா ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பண்ண போறோம். சரியா இப்போ அதுக்கான இப்போ என்ன செய்ய போறோம்டா நாங்கள் ஆல்ரெடி என்ன மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சரியா அப்போ அந்த லைப்ரரியை கோல் பண்ணி தான் என்ன அந்த லைப்ரரியை பேஸ் பண்ணி தான் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன அதுக்கான டேட்டா விஷுவலைசேஷன் கோடிங் பார்த்து நான் எழுதுறேன். மேபி இப்போ உங்களுக்கு சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன செய்யணும். சரியா ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிஸ் 1 கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆக்சிஸ் 1 இப்போ சொல்கிறேன் நான் என்ன ஆக்சிஸ் 1 கிரியேட் பண்ணுறேன்னு. ஸோ பிஎல்டின்றது ஒன்றுமே இல்லை என்ன மேட்ப்ளாட்லிப்பை வந்து நான் ஷோர்ட்டா வந்து பிஎல்டின்னு கோல் பண்ணுறேன். நாங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிங்க. ஸோ எங்களோட பிகினிங்கில் பார்த்தீங்களா இப்போ நாங்கள் பிகினிங் போனோம்டா மேலே. சரி இதான் எங்களோட பிகினிங் பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன மேட்ப்ளாட்லிப் வந்து பிஎல்டி என்ற ஒரு நேஷ் பிஎல்டி என்று ஓட்டுங்களா. இந்த பிஎல்டி என்று மீன் எங்களோட மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி நான் கால் பண்ணுறேன் அனலிஸ்ட் பார்ட். சரி நான் டக்குல ஜம்ப் பண்ணுறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் டேட்டா விஷுவலைஸ் பார்க்கலாம். எஸ் இங்கே வந்து இந்த பிஎல்டின்றது என்ன மீன் வந்து மேட்ப்ளாட்லிப்பை மீன் பண்ணு. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. லிங்க்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதில் போய் நான் என்ன செய்ய போறேன்டா சப்ளாட்ஸ் கொடுக்க போறேன். இப்போ நீங்கள் சப்ளாட்ஸ் இப்போ சப்ளாட்ஸ் ஒன்றுமே இல்லை என்ன கொமனா வந்து நாங்கள் ஒரு விஷுவலைசேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறோம்டா முதல்ல ஃபிகர் ஒன்று செட் பண்ணும். ஃபிகர் ஒன்று இல்லை எவ்வளோ சைஸ் வித் அண்ட் ஹைட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு புக்கில் வந்து நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் ஒரு மேனுவலாக கிரப் பண்ணீங்க ஒரு பேஜ் ஒரு இந்தியா பேஜ்லேயே கிரப் பண்ண ஒரு ரோ பண்ண போறீங்க. இந்த இந்தியா பேஜ் தான் என்ன ஃபிகர்னு சொல்கிறோம். சரியா
அதுதான் நான் ஃபிகர் ரெண்டு அதுல முதலாவது வேர்ட் போடுறேன். ஆக்சிஸ் ஒன் ஒன்றும் இல்லை, ஏஎக்ஸ் ஒன் கொடுத்துறேன். அது ஆக்சிஸ் ஒன், அது ஒன்றும் இல்லை. அது என்ன ஆக்சிஸ் எடுக்கும் போது நீங்க ஒரு ஆள் விட்டு தலை கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அங்க எக்ஸ் எக்ஸ் இருக்கும், y axis இருக்கு சரியா. அப்ப x axis y axis இந்த ரெண்டையும் என்ன ரோ பண்ணிட்டு தான் நீங்க ஒரு கிராஃப் ஒமனா வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டைல்ல திங்க் பண்ணீங்க. என்ன ஒரு y axis இருக்கும், x axis இருக்கும், x axis இருக்கு சரியா. இந்த இதுல தான் நீங்க ஒரு கிராஃப் உண்டாக்குறீங்க. சோ அதைத்தான் என்ன காமனா ஆக்சிஸ் 1 ன்னு விடுறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஆக்சிஸ் 1 ன்னு சொல்ல வார என்ன அந்த ஆக்சிஸ் 1 ன்னு சொல்ல வாருது. அதுல வந்து ஒரு x axisம் ஒரு y axisம் இருக்கு. இதைத்தான் சொல்றேன். அப்ப இதுல வந்து சப்ளோசன்ட் கொடுக்க வாரது என்ன, நான் வந்து சப்ளோசன்ட் இங்க மோர் தேன் ஒன் ஆக்சிஸை வந்து யூஸ் பண்ண போறேன். அதாவது ஆக்சிஸ் 1 விட இன்னும் ஒரு ஆக்சிஸ் யூஸ் பண்ண போறேன். அந்த ஒரு பர்பஸுக்காண்டி தான் சப்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு லேட்டரா வந்து இந்த ஃபைனல் நான் இந்த அவுட்புட் எடுத்த பிறகு நான் ஏன் சப்ளோஸ் போடணும்னு உங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும் உங்களுக்கு. நான் சப்ளோஸ் மோர் தேன் ஒன் கிராஃப் போறேன். சரி, ஒரு கிராஃப் இல்ல மோர் தேன் ஒன் கிராஃப். பட் எப்படி அது வந்து ஓவர்லேப் பண்ற மாதிரி இருக்கிறப்போம். சரி, எவ்வளவு வேற ஒன்றும் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து ஆக்சிஸ் 2. அப்ப நான் சொன்னேன் ஆக்சிஸ் 1 எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஆக்சிஸ் 1 அங்க அதுல ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒரு y axisம் இருக்கு சரியா. இப்ப திருப்பி இன்னொரு ஆக்சிஸ் 2 அண்ட் இன்னொன்று இருக்கு. நம்பர்ஸ் பாருங்க, ஆக்சிஸ் 1 இருக்கு, ஆக்சிஸ் 2. அப்ப இது எப்படி இருக்க போகுதுன்னா இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் நான் பண்ண போறேன். இதுல இது எப்படி இருக்க போகுதுண்டா ஆக்சிஸ் 1 இப்ப நீங்க என்ன ஈக்குவலா இருக்க போறேன், ஈக்குவலா இல்ல. இங்க நான் ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஒன்று பண்ண போறேன். ட்வின் எக்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் சரியா. அப்ப இதுக்கு என்ன புதுசா இருக்கு ட்வின் எக்ஸ். ஸோ நான் சொல்றது என்ன விஷயம் உண்டு. ஸோ ட்வின் எக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யுமாண்டா, இப்ப உங்களுக்கு நான் வேணுமெண்டா டாக்குமெண்டேஷனை பார்த்துக்கலாம். plt.twinx சரியா. டாக்குமெண்ட்டை செக் பண்ணீங்களா என்ன சொல்லுது, twinx என்ன சொல்லுனா மேக் அண்ட் ரிட்டர்ன் a second axis that share the x axis சரியா. the new axis will overlay ax axis. இன்னும் உண்மையா விளங்கி ரெண்டு கன்ஃபியூஷன் அது ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன செய்ய போறோம், அந்த ட்வின் எக்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது இந்த நாங்க ஆல்ரெடி என்ன ஆக்சிஸ் 1 கிரியேட் பண்ணுவோம். அதான் முதலாளி லைன்ல இருக்கு. இப்ப அப்ப உங்களுக்கு சொன்னா ஆக்சிஸ் 1 கிரியேட் பண்ணா கொமனா ஒரு ஆக்சிஸ்ல வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கும், y ஆக்சிஸும் இருக்கும். நாங்க இந்த கிரியேட் பண்ண ஆக்சிஸ் 1 இருக்குல்ல, இதுல போய் ட்வின் எக்ஸ் கொடுத்த மட்டும் என்ன நடக்கும்டா, நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆக்சிஸ் 1 இருக்கு, அதுண்ட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன ஆக்சிஸ் 2க்கு கொமனா போயிடும். நான் சொல்ல வரது கொமனா போயிடும்னு என்ன, இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து என்ன சேவன் என்ன ஒரு ஓவலே பண்றோம் என்ன, அதாவது அப்ப ஆக்சிஸ் 2 எடுத்தவன்டா அங்கேயும் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், அங்கேயும் ஒரு y ஆக்சிஸ் இருக்கு. மேல ஆல்ரெடி ஆக்சிஸ் 1 எடுத்துட்டோம். அப்ப அங்கேயும் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், இன்னும் ஒரு y ஆக்சிஸ் இருக்கும். பட் இங்க ரெண்டுக்குமே கொமனா வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கொமனா இருக்குது. அந்த எக்ஸ் ஆக்சிஸை கொமனா கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த டாட் ட்வின் எக்ஸ். அப்ப ட்வின் என்ன இந்த ரெண்டு இல்ல, ஒரே விஷயம் வந்து என்ன டபுளா வரமே ஓவலே பண்ண போகுது எக்ஸ். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ் 1ல வர ட்வினோட எக்ஸ்என் இது இருக்குல்ல, அந்த எக்ஸ்ன்றது ஒன்று மில்லியன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காமனா வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது இன்னும் ஈஸியா விளங்கும். இது வேற உங்களுக்கு இந்த விளக்கம் போதும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம். ஸோ நான் முதலாவது ஆக்சிஸ் ரெண்டு டைப், எங்கள்கிட்ட ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, ஆக்சிஸ் 1 இருக்கு, ஆக்சிஸ் 2 இருக்கு. அப்ப என்ன ரெண்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னு, ரெண்டு கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொரு y ஆக்சிஸும் இருக்கு. அது மாதிரி ஆக்சிஸ் 2ல என்ன ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் y ஆக்சிஸ் இருக்கும். பட் இங்க நாங்க ட்வின் எக்ஸ் கொடுத்ததால என்ன எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காமன் ஆக்சிஸா இருக்க போது இப்ப நான் படங்கிற போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கும். ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. எக்ஸிஸ் 1 ஆக்சிஸ் 1ல வந்து இப்ப நான் என்ன செய்ய போறேன், பார் பிளாட் இருக்கிற போறோம் சரியா. பார் பிளாட் எது இருக்கிற போறோம்டா, என்னோட ப்ராடக்ட் இருக்கிற போறோம். எங்க டார்கெட் என்ன ப்ராடக்ட் சால்வ் பண்ண ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை கவுண்ட் பண்றது தான் நாங்க அந்த கவுண்டை செக் விஷுவலா பாக்குறது தான். இப்ப நாங்க இந்த டேட்டா விசுவலைசேஷனுக்குள்ள வந்து நாங்க ஸோ அதுக்கு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா, ப்ராடக்ட் எங்களோட ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை நாங்க இதை டைப் பண்ணிட்டு செய்வோம். நாங்க என்ன வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணாங்க ப்ராடக்ட் டிஎஃப் சரியா. அப்ப இங்க வந்து இந்த பார் பிளாட்ல வந்து எங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வர இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நாங்க என்ன ப்ராடக்ட் கவுண்டை கொடுக்க போறோம். ப்ராடக்ட் கவுண்ட் இல்ல, ப்ராடக்ட்ஸ் நேம்ஸை கொடுக்க போறோம். இப்போ அதுக்காண்டி என்ன PRODUCT ப்ராடக்ட் ஸ்மால் லெட்டர்ல வேணும். திருப்பி கேபிட்டல்லே போறேன். வெயிட் ஓகே எஸ் சரி ஓகே, இதான் எங்களோட கோலம். ஸோ இதுல போய் எங்களுக்கு தேவையானது என்ன ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி மேலே வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன் சரி. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த நேம் கொடுத்து வச்சு நான் ப்ராடக்ட் டிஎஃப் அண்டு சரியா. அதுக்கு அப்போ அந்த ப்ராடக்ட் டிஎஃப் அண்டா என்ன எங்களுக்கு அதில் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சேம் டைம் என்ன குவான்டிட்டியோட அண்ட் ப்ரைஸேஜ் இருக்குது. அப்போ நான் இதாக கொண்டு போய் எக்ஸஸில் வந்து என்னோட எக்ஸ் லேவலில் வந்து இந்த டீட்டெயில் வேணும், ப்ராடக்ட் நேம்ஸோட டீட்டெயில் வரும். YXஸில் என்ன நேம் வரும்னா என்னோட ப்ரைஸ். நான் இப்போ வந்து என்ன
ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் பார் கிராஃப் போட போகிறோம் சரியா. ப்ராடக்ட்டுக்கும் இல்லை இந்த முதலாவது வந்து கிரியேட் பண்ண போது பார் கிராஃப். அதில் வந்து நான் முதலாவது எக்ஸ்எக்ஸில் அதாவது இந்த பெராந்திசிக்கில் வந்து ரெண்டு வேல்யூ கொடுக்கும். ரெண்டு வேல்யூன்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. எக்ஸ் லேபிளில் என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், பை லேபிளில் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸ் லேபிளில் வந்து நான் ப்ராடக்டோட நேம்ஸ் ப்ராடக்டோட நேம்ஸ். பை லேபிளில் நான் கொடுக்க போகிறது ஒன்றுமே இல்லை. என்ன அவ்வளோ கவுண்ட். ஸோ இந்த பார் கிராஃப் என்ன கொமனா கேட்டகரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணோம். ஸோ கேட்டகரிக்கல் என்ன கவுண்ட் ப்ராடக்ட் இந்த கவுண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பார் கிராஃபில் நான் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை. Product dot df quantity order ஓகே சரியா. இந்த நேம் கொடுத்துட்டோம் சரியா. அடுத்து இப்போ இதே கோட்டை காப்பி பண்ணி இப்போ நான் சொன்னால் நாங்கள் டார்கெட்டே வந்து நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ண போகிறோம். அதாவது எங்களோட ஆர்டர் பண்ணின கவுண்டுக்கும் அதே நேரம் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கா. அப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த ப்ராடக்ட் இந்த ஆர்டர் பண்ண கவுண்டுக்கும் ப்ராடக்டோட ப்ரைஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்காண்டி தான் நாங்கள் வந்து ரெண்டு ஆக்சிஸ் போடணும். ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2. அப்போ ஆக்சிஸ் 1ல் வந்து என்ன பார் பிளாட் கிரியேட் பண்ணிட்டோம், பார் கிராஃப் கிரியேட். ஆக்சிஸ் 2ல் நான் என்ன செய்ய போகிறேன்டா லைன் பிளாட். சரி, அப்போ லைன் பிளாட் எங்கள் மேட் பிளாட் இப்போ இருக்கிற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிட்டு ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் மேலே பிஎல்டி கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து ஆக்சிஸ் 2 கொடுக்கணும். நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது இன்னும் அடுத்த ரெண்டாவது ஆக்சிஸில். முதலாவது ஆக்சிஸில் வந்து பார் பிளாட் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு ப்ராடக்ட்டுக்கும் குவான்டிட்டியோட. ரெண்டாவது ஆக்சிஸில் அகெயின் ப்ராடக்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆக்சிஸ்லேயும் என்ன கொமனான ஒரு லேபிள் வருது, எக்ஸ் லேபிள் வருது. உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் விளங்கும். இங்கே போய் நாங்கள் கொடுக்க போகிறது என்ன ப்ரைஸ் ஈச். ஏன்னா நாங்கள் வந்து என்ன லைன் கிராஃப் ப்ளட் போட்டதுக்கு காரணம் நாங்கள் லைன் கிராஃப் தர போகிறோம். இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் ஈச். சரியா, ஓகே. இப்போ இதை ரன் பண்ணிப்பா. மிரர் வருதான்னு பார்த்தா எஸ், எரர் ஒன்று வருது. என்ன எரர் வருது? ஓகே, ப்ராடக்ட் கீ எரர் PRODUCT PRO எஸ் ப்ரொடெக்ட் சரியா தானே கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு இது உண்டு. இந்த என்ன ரீசன்டா வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் வந்து என்ன ஆக்சுவலி இது ஒரு டேட்டா ஃப்ரேம் ஸ்டைலே இருக்கணும். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணணும், ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ரீசெட் இன்டெக்ஸ் கொடுத்தோம்னா சரி, அதில் அந்த ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ நான் அந்த லைன் கோட்டை காப்பி பண்ணி சரி அதை ப்ரொடெக்ட் இங்கே இருக்கு. ஓகே, இது வேலை இதெல்லாம் ஓகே. df protect.df. ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்யறேன்னா எங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆக்சுவலி வந்து இந்த காலம்ஸ் நேம் லேபிள்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டெக்ஸ் ஸ்டைல் இருக்கு. ஸோ நான் ஆக்சுவலி அது ஒரு உங்களுக்கு லேபிள்ஸாக வேற வரும். அந்த ஒரு பர்பஸுக்கான நான் வந்து இண்டெக்ஸை வந்து மாத்திரம் இண்டெக்ஸை வந்து 0 1 2 கொண்டு வரேன். ஏன்னா வந்து எங்களோட நேம்ஸ் வந்து இண்டெக்ஸாக வந்துருக்கு சரியா. அந்த ஒரு பர்பஸுக்காண்டி நான் திருப்பி என்ன 0லேருந்து கொமனா வந்து 0ல தான் எங்களோட இண்டெக்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காண்டி என்ன நான் இண்டெக்ஸை மாத்துறேன். இண்டெக்ஸ் ரீசெட் இண்டெக்ஸ் சரியா, ரீசெட் இண்டெக்ஸ் அதை கொடுத்துட்டேன். ப்ரோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து என்ன நான் இண்டெக்ஸ் வந்து மாற்றிட்டேன். இன்னும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக வந்து ப்ரொடெக்ட் லேபிள்ஸ் இருந்தது, ப்ரொடெக்ட் தான் இண்டெக்ஸாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நான் இண்டெக்ஸை வந்து நம்பர்ஸுக்கு மாற்றினேன். இனி வந்து இஷ்யூ இருக்காது. நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட கிராஃப் வந்து இப்படி ஒரு கிராஃப் வந்து வந்திருக்கு சரியா. அப்போ கிராஃபை பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொலாப்ஸ்டாக இருக்கு. எங்களோட எக்ஸெக்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஒன்றுமே லேபிள்ஸ் எல்லாம் கொலாப்ஸ்டாக இருக்கு. இப்போ வந்து நான் இதை முடிவு பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்க சில ஒரு மாடிஃபிகேஷன் கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமைசேஷனில் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த கலர்ஸை மாற்றுவோம் சரியா. ஏன்னா ரெண்டுமே ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நான் கலர்ஸை மாற்றுறதுக்காண்டி முதலாவது வந்து நாங்கள் என்ன கலருக்கு போடுவோம், என்ன முதலாவது வந்து ப்ளூக்கு மாற்றுவோம் சரி. ப்ளூ வண்டேக்கில் வந்து என்ன இந்த ப்ளூக்கு வந்து பார் கிராஃபை மாற்றுவோம் சரி. நான் அதாவது என்ன இப்போ பார் கிராஃப் தானே, பார் கிராஃப் எஸ் பார் கிராஃப் வந்து இங்கே இருக்குது. முதல்ல AX1.bar அதில் இருக்குது. ஸோ நான் கலரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூவுக்கு மாற்றேன் சரி. நான் கிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த ஆக்சிஸ் விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது பிஎன்ஏ கொடுக்கலாம். நாங்கள் டிரெக்டாக வந்து ப்ளூ கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. இங்கே ப்ளூ கொடுக்கலாம், பட் இது டிரெக்டாக வந்து தனியல் சிங்கிள் லெட்டர்லேயும் கொடுக்கலாம். அப்போ
மேல வந்து ப்ளூ அண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து லைன் கிராஃப். அந்த பிளாட் இருக்குல்ல, இந்த பாத்தீங்கன்னா ஒரு லைன் கிராஃப் வந்துருக்கு. இந்த லைன் கிராஃப் வந்து செகண்ட் இந்த ஆக்சிஸ் 2க்கு வந்ததான் லைன் கிராஃப். இந்த பார் கிராஃப்ன்றது என்ன, பாக்ஸா இருக்கு பாருங்க, வெர்டிகலா இருக்கு. அது விளங்க நம்பர் பார் கிராஃப். உங்களுக்கு தெரியும் நம்பர் பார் கிராஃப்ன்றது. ஸோ அதான் இந்த பார். முதல்ல அது AX1 கொடுத்தது வந்து இந்த பார் கிராஃப். AX2 கொடுத்து பிளாட் அந்த பிளாட் கொடுத்ததுக்கு வந்து தான் இந்த லைன் கிராஃப் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ எங்க வேணா கலரை மாத்துறேன். என்ன கலர் போடுவோம்? ரெட்டா கொடுப்போம். சரியா? ஆரன் கொடுப்போம். இப்போ ரன் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிடும். எஸ், கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அது கலர்ஸ் மாறிடும். சரி, இப்போ அது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷுவல் பேட்டர்ன் ஒன்று ஈஸியாக வந்து பார்க்கக்கூடியது. அடுத்தது வந்து இந்த 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 இதை மாற்றும். இந்த எங்களோட லேபிள்ஸ் எக்ஸ்எக்ஸ் லேபிள் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கு லெட்டர்ஸ் எல்லாம். இப்போ நான் அதை என்ன செய்ய போறேன்டா, இங்க போய் இது வந்து என்ன AX1ல இருக்கிற லேபிள்ஸ் தானே, AX1ல இருக்கிற லேபிள் தானே எங்கட. ஸோ இதுல போய் நான் என்ன செய்ய போறேன்டா, AX1 Axis1 வரும். இங்க போய் செட் லேபிள்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு செட் லேபிள்ஸ் அண்ட் செட் லேபிள்ஸ் அண்ட் டேக்ல வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. இங்க போய் நான் என்னதை கொடுக்க போறேன்டா, செட் எக்ஸ் லேபிள், செட் எக்ஸ் டிக் லேபிள்ஸ். இந்த எக்ஸ் டிக் லேபிள்ஸ் என்ற ஒன்றுமே இல்லை, எங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற லேபிளை வந்து முடிவு பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதுதான் என்ன செட் எக்ஸ் டிக் லேபிள்ஸ் சொல்றது. இங்க போய் நான் என்ன செய்ய போறேன்டா, இதுல ரெண்டு விஷயம் கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த எக்ஸ் லேபிள்ன்ற இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் கஸ்டமைஸ் பண்ண போறேன். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் என்னத்துல இருக்கு, என்ன அது ஒன்றுமே இல்லை. என்ன இந்த ப்ரொடெக்ட் டாட் ப்ரொடெக்ட் டிஎஃப் இருக்கு தானே, அதுல இருந்து நாங்கள் அதை தானே கொடுத்தாங்க. அந்த ப்ரொடெக்ட் டாட் டிஎஃப் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் கொலமா கொடுக்குறோம். PRODUT இந்த ப்ரொடெக்ட் ஒன்று மேல இருந்தா உங்களோட மேலே இருக்குல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இது வந்து ப்ரொடெக்ட் டிஎஃப். அதுல வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் தான் எங்களோட லேபிள் ஆத்தது எக்ஸ்எக்ஸ்ல. இதைத்தான் நீங்க நான் கொடுப்பேன். சரியா? வேற ஒன்று இப்போ நீங்க என்ன கொடுக்குறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் சொன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். எக்ஸ்எக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தேன். இதை தான் கஸ்டமைஸ் பண்ணணும். பட் என்ன மாதிரி என்ன கஸ்டமைசேஷன் என்ன, நான் ரொட்டேட் பண்ண போறேன். லேபிளை வந்து ரொட்டேட் பண்ண போறேன். ரொட்டேட் பண்றதுன்ற ஒன்றுமே இல்லை. என்ன அதை வந்து வேர்ட்டிக்கலா மாற்ற போறோம். வேர்ட்டிக்கலா மாத்தினா அது வேர்ட்டிக்கல் பார்த்து என்ன ஈஸியா வந்து என்ன எங்களால ரீட் பண்ணக்கூடியமே இருக்கு. இப்போ வேர்ட்டிக்கலா மாற்றும். சரியா? வேர்ட்டிக்கல்ன்றது ஒன்றுமே இல்லை. என்ன ஸ்பெல்லிங் சரி தானே, வேர்ட்டிக்கல் VERTICAL. எஸ், வேர்ட்டிக்கலா மாற்ற போறோம். இப்பவே ரன் பண்ணி போவோம் என்ன நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், நேம்ஸை பாருங்க கீழே வந்து இந்த நேம்ஸ் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களால் வாசி ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன இதைத்தான் நான் மெயினாக சொல்ல வந்தேன். நான் ஏன் இந்த செட் எக்ஸ் டிக் லேபிள்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அப்ளை பண்ணி அதான் நாங்கள் அப்ளை பண்ணாமல் இல்லை. இதை அப்ளை பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட நேமை வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணக்கூடிய, நீங்கள் வந்து எங்களோட நேம் இருக்குல்ல எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் இருக்கிற நேம் இருக்குல்ல, அதை வந்து எங்களால் ஈஸியாக வந்து ரீட் பண்ணக்கூடிய இருக்கு. ஸோ இதுக்காண்டி தான் என்ன நான் வந்து இந்த எக்ஸ் டிக் இந்த லேபிளை யூஸ் பண்ணி மாத்த. அடுத்தது வந்து எங்கட இந்த ரெண்டு ஆக்சிஸ் இருக்குல்ல, எங்கட இது y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு y ஆக்சிஸ் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு y ஆக்சிஸ் இருக்கு. இந்த ரெண்டு y ஆக்சிஸ்க்கு வந்து நான் வந்து நேம் கொடுக்க போறேன். அப்ப இந்த ரெண்டு y ஆக்சிஸ்க்கு இந்த மாதிரி நேம் கொடுக்கணும். சேம் தான், ஒன்றுமே இல்லை. AX1 இங்க ரெண்டு y ஆக்சிஸ் எண்டேக்ல வந்து முதலாவது வந்து இது ஒரு கிராஃப், எங்களுக்கு இது ஒரு கிராஃப் இருக்கு, பார் கிராஃப். அப்ப அது AX1. அது வந்து எதுக்குன்னா குவான்டிட்டி ஆர்டர். அப்ப குவான்டிட்டி ஆர்டர் வந்து என்ன, அந்த குவான்டிட்டி ஆர்டர் அந்த y ஆக்சிஸ் தான் எங்களுக்கு என்ன இந்த எங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. சரியா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது குவான்டிட்டியோட எங்களோட பார் கிராஃப்க்கு அந்த குவான்டிட்டி கவுண்ட் தான் இதுல இருக்குது. 30,000 20,000 இருக்கு. இந்த மாதிரி ரைட் சைட்லயே ஒரு y ஆக்சிஸ் இருக்கு. அது வந்து பிரைஸ் இந்த அதான் எங்கட ஆக்சிஸ் 200 இருக்கு. சரியா? எங்கட ஆக்சிஸ் 200 இருக்கிறது y ஆக்சிஸ்ல இருக்குது. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் உங்களை லேபிள் பண்றதுக்கான இதான் எங்கட ரெண்டாவது y ஆக்சிஸ். இது முதலாவது y ஆக்சிஸ். இது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் y ஆக்சிஸ். ரைட் சைட்ல இருக்கிறது ரெண்டாவது y ஆக்சிஸ். இது வந்து பிரைஸ். ரெண்டாவது y ஆக்சிஸ்ன்றது ரைட் சைட்ல இருக்கிறது பிரைஸ். இது வந்து குவான்டிட்டி ஆர்டர் லெஃப்ட் சைட்ல இருக்கு. சரி? அப்ப நான் ஆக்சிஸ் 1ன்றது முதலாவது. அப்ப அங்க வந்து குவான்டிட்டி ஆர்டர்ன்ற y லேபிள கொடுக்கணும். செட் y லேபிள், செட் by லேபிள். இங்க என்ன நேம் கொடுப்போம், ஆர்டர் கவுண்ட் கொடுப்போம். சரியா? ஆர்டர் கவுண்ட். சரி, அப்ப இதே அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இல்ல ஆக்சிஸ் 2 இப்போ ரெண்டாவது ஆக்சிஸ் அந்த ரைட் சைட்ல இருக்காது. இங்கவே என்ன ஆவரேஜ் பிரைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் தானே, ஆவரேஜ் பிரைஸ் கொடுக்குறேன். அதானே எங்களோட பிரைஸ் ஈச் கோலம் தானே, அதுண்ட இதானே AVG average of average price of product. ஓகே, பாப்பா சரியா வந்து
பார்த்தீங்கன்னா என்ன எங்கடா இது வந்து கிராஃப் வந்து சரியா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இங்கால வந்து ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிரைஸ் ப்ராடக்ட் இருக்கு. லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா ஆர்டர் கவுண்டர் லேபிள் பண்ணியிருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா வெர்டிகலா வந்து என்ன எங்கட வந்து நேம் ஆயிருக்கு. சரி எங்கட லேபிள் எக்ஸ் லேபிள் அது மேல பார்த்தீங்கன்னா மேலே என்றால் முதல் பார்த்தீங்கன்னா என்ன இது கொலாப்ஸா வந்தது. ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? அப்ப நான் சொன்னேன் ஆக்சிஸ் 1, ஆக்சிஸ் 2. அப்ப காமனா வந்து ஒரு ஆக்சிஸ் 1க்கு என்ன y ஆக்சிஸ் இருக்கும், x ஆக்சிஸும் இருக்கும். சரியா? அப்ப நாங்க ஆக்சிஸ் 1 கிரியேட் பண்றது வந்து இந்த ஆக்சிஸ் 1 ன்னு சொல்ல வந்து நான் என்னண்டா எங்கட ஆக்சிஸ் 1 ன்னு சொல்ல வந்தது y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் 1ல வந்து நான் கிரியேட் பண்ணது ப்ராடக்ட் குவான்டிட்டி ஆர்டர். அப்ப இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் வந்தது வந்து இங்கே இருக்கு. எங்கட x ஆக்சிஸ்ல இருக்கு. குவான்டிட்டி ஆர்டர் வந்து எங்க y ஆக்சிஸ்ல இருக்கு. இங்க நான் சொல்றது லெஃப்ட் சைடுல வேணும். லெஃப்ட் சைடுல வந்து என்ன குவான்டிட்டி ஆர்டர் இருக்கு. அப்ப இது என்ன? இது ஒரு ஆக்சிஸ். இதத்தானே ஆக்சிஸ் 1 சொல்ல வந்தேன். ஆக்சிஸ் 1 இருக்கும். நான் சொன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் சொன்னாலே என்னால x ஆக்சிஸும் இருக்கும், y ஆக்சிஸ் இருக்கும். அப்ப நாங்க வந்து ஆக்சிஸ் 1 ஒரு ஆக்சிஸ் இருக்கு எங்கள்ட்ட. அப்ப அதுல வந்து x ஆக்சிஸ்ன்றது இந்த ப்ராடக்ட் நேம். அந்த ஆக்சிஸ் 1ல வந்து y ஆக்சிஸ் என்று சொல்ல வாரது என்ன? ஆர்டர் கவுண்ட்ன்றது என்ன? இந்த எவ்வளவு ஆர்டர் செய்யலாம். அதத்தான் இந்த ஆக்சிஸ் 1ல நான் கிரியேட் பண்ணது. பார் கிராஃப். இங்க வந்து நாங்க ஆக்சிஸ் 1ல பார் கிராஃப் கிரியேட் பண்ணி இந்த பார் கிராஃப் இந்த இருக்குல்ல ப்ளூ கலர்ல இருக்கிறது பார் கிராஃப். அந்த ப்ளூ கலருக்கு ரீசனான கோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோட். இதான் என்னோட ஆக்சிஸ் 1. ஆக்சிஸ் 1ன்றதுல வந்து ஒரு x ஆக்சிஸும் ஒரு y ஆக்சிஸும் இருக்கும். ஓகே. x ஆக்சிஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் நேம். y ஆக்சிஸ் எது? இந்த லெஃப்ட் சைடுல இருக்குது. ஓகே. இப்ப நாங்க திருப்பி வந்து இந்த 2in x உள்ள கொண்டு வந்தோம். இந்த 2in x என்ன செய்ய போகுது? எங்கட ஆக்சிஸ் 1 உங்களுக்கு எதுன்னு தெரியும். இப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கு x ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல ஓடர். இந்த 2in x கொடுத்த அந்த ஆக்சிஸ் 1ல நாங்க 2in x அப்ளை பண்ண வேண்டாம். எங்கட ஆக்சிஸ் 1 x ஆக்சிஸ வந்து காமன் ஆகிடும். அப்ப இந்த x ஆக்சிஸ் வந்து இன்னொரு கிராஃபுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். தெரியும். அப்ப இது வந்து இந்த காமன் ஆக்சிஸா வந்து x ஆக்சிஸா வந்து காமன் ஆக்சிஸா மாத்திரம் இந்த 2in x ஃபங்க்ஷனாலிட்டி. அப்ப எங்கட ஆக்சிஸ் 1 வந்து ஆல்ரெடி y ஆக்சிஸ் இருந்து x ஆக்சிஸ் இருந்து இதான் எங்கட ஆக்சிஸ் 1 x ஆக்சிஸ். இத வந்து 2in x நாங்க அப்ளை பண்றதால வந்து இந்த x ஆக்சிஸ் வந்து இன்னொரு ஆக்சிஸுக்கு இந்த காமன் ஆக்சிஸா மாற போறோம். அந்த ஆக்சிஸ் பேர் தான் என்ன? ஆக்சிஸ் 2. அப்ப இந்த ஆக்சிஸ் 2ல என்ன ஒரு x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் இருக்கு. இந்த x ஆக்சிஸ் தான் எங்கட ஆல்ரெடி ஆக்சிஸ் 1ல இருந்து என்ன x ஆக்சிஸ் இந்த ப்ராடக்ட். அப்ப இதுண்ட y ஆக்சிஸ் எதுண்டா அது இந்த ரைட் சைடுல இருக்கிற ஆவரேஜ் பிரைஸ் ஈச் கவுண்ட். அதுண்ட கோட் தான் இந்த ரெண்டாவது லைன் சொல்ல வர இந்த ஆக்சிஸ் 2 டாட் பிளாட் வரும். பிளாட்ன்றது வந்து இந்த லைன் கிராஃப் ரெட் கலர் இருக்கு. ரெட் கலர் இருக்கிற லைன் கிராஃபுக்கு இருந்தது வந்து இந்த பிளாட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்க மேட்ப்ளாட்லியும் இருக்கு. மேட்ப்ளாட்லிப்ல ஒரு என்ன டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரியில இருக்கு. அங்க நாங்க யூஸ் பண்ண அந்த லைன் பிளாட்ல யூஸ் பண்ண போற இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராடக்ட். ஓகே. எனக்கு பாத்தீங்கன்னா மேலேயும் வந்து ஆக்சிஸ் 1லயும் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். அதனால தான் என்ன இந்த x ஆக்சிஸ்ன்றது காமன் ஆனது அப்படி இந்த 2in x ஃபங்க்ஷனாலிட்டியா. அகைன் இங்க y ஆக்சிஸ்ல வந்து இருக்க போற இன்ஃபர்மேஷன் பிரைஸ் எங்க ஆக்சிஸ் 2ல இங்க பாத்தீங்கன்னா அது ரைட் சைடுல இருக்கு. அதே நேரம் ஆக்சிஸ் 1ல வந்து y ஆக்சிஸ்ல இருந்து குவாண்டிட்டியோட அது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப இப்படி நீங்க இப்படி நீங்க ஒரு கிராஃப் கிரியேட் பண்றீங்க. ஒரு ஓவர்லாப் பண்ணுது. ஒரு ஆக்சிஸ் வந்து இங்க ஓவர்லாப்பா இருக்கு. காமனா இருக்கு. இந்த காமன் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த 2in x ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தது. 2in xல இருந்து ஆக்சிஸ் 1ல போய் 2in x சொல்றது என்ன? உன்னோட x ஆக்சிஸ வந்து இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணு. காமனா ஷேர் பண்ணுறீங்களா? அந்த ஆக்சிஸ் 2 வந்து என்ன? ஆக்சிஸ் 1ஓட x ஆக்சிஸ வந்து தண்ட ஆக்சிஸ் ஆகும் என்ன? தண்டை எக்ஸ் ஆக்சிஸ் அதை எடுத்துக்கொள்ளும். ஸோ இதான் விஷயம். இதுல நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னடா இருக்கும். பட் நீங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா என்ன சிம்பிளா போயிடும். ஸோ இதான் என்ன இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட். பட் எங்கட மெயின் கோல் என்ன? பிரைஸுக்கும் கவுண்ட் ஆர்டருக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த இது ட்ரிபிள் ஏ பேட்டரி இந்த ஹைட்டை பாருங்க கிட்டத்தட்ட என்ன 30,000 பிளஸ் கிட்டே இருக்கு. சேம் டைம் வந்து எங்கட இது வந்து என்ன ப்ராடக்ட்டுக்கும் ஆர்டர் கவுண்ட்டுக்கும் ஆனது. ஆர்டர் கவுண்ட் இந்த இருக்கு லெஃப்ட் சைடுல 30,000. சேம் டைம் அதுக்குரிய என்ன லைன் கிராஃப் பாருங்க. பாத்தீங்கன்னா அது ரொம்ப லோவா இருக்கு. இது என்ன லைன் கிராஃப் என்ன பிரைஸ் ப்ராடக்ட்டுக்கும் பிரைஸுக்கும் ப்ராடக்ட் எக்ஸஸ் இருக்கு. அந்த பிரைஸ் எங்க இருக்குது மாறி லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைடுல இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஏ பேட்டரி இந்த பிரைஸ் இந்த லைன் கிராஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. அது லோவா இருக்கிறது மீன் அந்த பிரைஸ் வந்து லோவா இருக்கு. சரியா விளங்குதா? அந்த பிரைஸ் வந்து லோவா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன ஒரு ஐடியா உங்களுக்கு? நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா சோல்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் சோல்ட் ஆயிருக்கு. எப்ப என்றால் அந்த பிரைஸ் வந்து லோவா இருக்கு. அப்ப இதைத்தான் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பேட்டரியின் பிரைஸ் பாருங்க 2.9. அதே மாதிரி டபுள் ஏ பேட்டரியின் பிரைஸ் பாருங்க 3.84. இது பிரைஸ்க்குள்ள தானே. அப்ப இங்க கிராஃப்ல பாருங்க டபுள் ஏ பேட்டரியின் பிரைஸையும் பாருங்க ட்ரிபிள் ஏ பேட்டரியின் பிரைஸையும் பாருங்க. இப்ப இந்த மவுஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த இதா இருக்குல்ல பர்சன்ட்லாம் இருக்குல்ல லைன் கிராஃப்ல இந்த ரொம்ப கீழ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் டபுள் ஏ பேட்டரி அண்ட் ட்ரிபிள் ஏ பேட்டரி நேரா பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா என்ன அது பிரைஸ் இந்த பிரைஸ் குளம். பட் அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. சேம் டைம் என்ன அங்கட லெஃப்ட் சைடுல வந்து ஆர்டர் கவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் கிராஃபிக்கு பார் கிராஃப் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அகைன் இதுல ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும் உங்களுக்கு ஈஸியா விளங்குது. என்ன லோ பிரைஸா இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹையா சேல்ஸ். அதே நேரம் பாருங்க இங்க இந்த லைன் கிராஃப் வந்து இங்க ஹையா இருக்கு. இந்த ரெட் கலர்ல ஹையா இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் லைன் கிராஃப் பிரைஸ் அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,500 பிளஸ் இந்த 1,500 பிளஸ் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1,000
750 எடுத்தோம்டா சேம் டைம் அந்த ஆர்டர் கவுண்ட் பாருங்க அது ரொம்ப லோவா இருக்கு கிட்டத்தட்ட நான் அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா லேப்டாப் மேக்புக் லேப்டாப் மற்றது திங் பேட் லேப்டாப் சரி ஓவராலா என்ன கம்பேர் பண்ணும்போது லோவா இருக்கு ஆனால் பிரைஸ் கையா இருக்கு அப்ப என்ன பிரைஸ் லோவா இருக்கும்போது சேல்ஸ் ஹையா இருக்குது சேம் டைம் என்ன பிரைஸ் வந்து ஹையா இருக்கும்போது என்ன காமனா வந்து சேல்ஸ் வந்து என்ன குறைவே இருக்கு ஸோ இதான் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் அது இந்த பார் கிராஃப்ல பாத்தீங்களா என்ன இந்த பார் கிராஃப்லையும் லைன் கிராஃப்லையும் என்ன 2 கிராஃப் இது கிட்டத்தட்ட அதாவது 2 கிராஃப் நாங்க என்ன ஒரே ஆக்சிஸ்ல ஒரே ஃபிகர்ல வந்து கிரியேட் பண்ணிக்க நீங்க என்ன ஒரு பேப்பர்ல உங்களோட புக்ல வந்து ஒரு பேஜ்ல வந்து ஒரே ஆக்சிஸ் காமன் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அது 2 ஒய் எக்ஸ் ஆப்போசிட் ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் ஒய் எக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் இருந்தீங்கல்ல இந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும் இதான் என்ன சேம் ஃபிகர்ல கிரியேட் பண்ற இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த சப்ளட்ஸ் என்ற கான்செப்ட் நாங்க உள்ள வரும் சப்ளட்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எங்களுக்கு அலோவ் பண்ணுது இதன் மூலமா தான் இதுக்கு ஆக்சிஸ் பண்ணதால வந்து இந்த சப்ளட்ஸால வந்து சரி அந்த சப்ளட்ஸை பேஸ் பண்ணி நாங்க ஃபுல்லாவே டெவலப் பண்ணது 2 எக்ஸ் எல்லாம் என்ன இந்த ஆக்சிஸ் ஒன்ல இருக்கிற எக்ஸிஸ் வந்து இன்னொரு இதுக்கு வந்து ஆக்சிஸ் 2க்கு சேர் பண்ணும் அதான் இந்த காமன் எக்ஸ் எக்ஸ் ஸோ இதான் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா சோல்ட் ஆகுது அப்படின்னா பிரைஸ் வந்து லோவா இருக்கும் ஸோ இந்த வீடியோல என்ன எந்த ப்ராடக்ட் மேக்ஸிமம் சோல்ட் ஆயிருக்கு அதுக்கு என்ன ரீசன் இருந்தது என்ன இந்த வீடியோல வரும் ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சோல் ஆனது ட்ரிபிள் ஏ பற்றி அதுக்கு ரீசன் வந்து லோ பிரைஸ் ஓ இல்லை அஃபோர்டபுள் பிரைஸ் ஸோ இந்த வீடியோல வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து நாங்கள் சொல்றோம் இந்த மாதிரி இதோட பார்ட் ஓகே இன்னும் பார்ட் 5 பார்ட் 6 இந்த 2 பார்ட் வேறு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பண்ண அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ என்ன கருத்துக்கள் சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இது உங்களோட ஐடியா இருந்தால் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க சரியா ஸோ மீண்டும் என்ன நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்